ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆஃப்டர் கிளைமேக்ஸ் ஆனந்த். இது ஆஃப்டர் கிளைமேக்ஸ் சேனலில் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சேனல் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம், இந்த படம் 2010 கௌதம் வாசுதேவ் மேனன் அந்த டேரக்டரோட டைரக்ஷனில் சிம்புவும் த்ரிஷாவும் நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது, அதுவாக நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும். அது இன்றைக்குமே நிறையா 2-3 தியேட்டரில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ அந்த படத்தோ முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதனால ஒரு சின்ன இன்ட்ரோ. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, நடுவில் த்ரிஷா விட்டுட்டு போயிடுவாங்க. அது சொல்ல போனோம்னா ஒன்லைன் இதுதான். கடைசியில் என்ன சொல்லியிருப்பாங்க, த்ரிஷா வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாதிரி எப்படி கிடைச்சது கார்த்திக்? என் அடுத்த படத்தில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் என்ன சொல்லுவார், இது நான் என்னோட அடுத்த படத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ அவருக்கு இந்த ஃபோன் நம்பர் எப்படி கிடச்சிருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நான் சொல்ல போகிற பார்ட் 2. எப்படி அவருக்கு இந்த ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ இவர் டைரக்டர் ஆகிட்டார், மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார். அந்த ஜெஸ்ஸி படத்துக்கு ஷூட்டிங்காக அமெரிக்கா போயிருக்காரு. அமெரிக்கா போகிறப்போ இவர் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது லொக்கேஷன் கேட்குறாரு. அப்போ லொக்கேஷன் கேட்கும்போது எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஷூட்டிங்காக வேணும் அப்படின்னு கேட்குறாரு ப்ரொடியூசர்கிட்ட. அவங்களும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி அந்த லொக்கேஷனுக்கு போகும்போது, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகும்போது, அங்கே போர்டில் அப்ரைசல் ஃபோட்டோஸ் நிறைய பேரோட ஃபோட்டோஸ் எழுதி போட்டுருக்காங்க. அதில் த்ரிஷாவோட ஃபோட்டோ, அந்த ஜெர்சியோட ஃபோட்டோ தான் ஹைலைட்டடாக வச்சு இவங்க தான் டாப் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேரை போட்டு மிகப்பெரிய ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே சிம்புவுக்கு மறுபடியும் ரொம்ப வருஷம் ஆக்சுவலி அவங்கள பார்த்து 2 இயர்ஸ் கிட்ட ஆயிருக்கும். சரி, இங்கே தான் இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படியாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை கலெக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் சிம்பு நினச்சிட்டு இருப்பாரு, சரி நம்ம ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த படத்தை காமிக்கலாம், அப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை பத்திரமா வச்சுட்டு அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டு அந்த படத்தை பார்க்க வைக்கிறாரு. இந்த கேப்பில் கடைசி என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ த்ரிஷா அவங்க இந்த படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப சிம்பு மேலே ரொம்ப க்ரேஸியாக இருப்பாங்க. நம்ம நல்ல ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு க்ரேஸியாக இருக்கும்போது, அந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு அவங்க அந்த கூப்பிடுவாங்கள்ல அந்த படத்தில் கடைசியில், அவர் தான் ஹஸ்பண்டு. அவர் கூட த்ரிஷாவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா த்ரிஷாவோட கேரக்டர் அந்த படத்தில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அவங்களே ஒத்துட்டு இருப்பாங்க, நான்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், என்னோட கேரக்டரே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைத்தன்மை இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. இதே இது அவங்க புருஷன்ட்டையும் அப்படி தான் இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டு கடைசி டைவர்ஸ் ஆகி வந்துடுவாங்க. இந்த சிம்புவை பார்த்துட்டு போனது, இந்த படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு டைவர்ஸ் ஆகிட்டு வந்துட்டு மறுபடியும் சிம்புகிட்ட வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கும்போது, சிம்பு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு சமந்தா கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சமந்தா என்னை லவ் பண்ணாங்க, அதனால் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப துக்கத்தில் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போகிறாங்க த்ரிஷா. சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்காக போகும்போது அங்கே ஒரு கட்டத்தில் சமந்தாவை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அவங்க ஒரு ஷூட்டிங்காக வந்திருக்காங்க, அப்போது மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிது. அப்போ த்ரிஷா போய் சமந்தாட்ட கேட்குறாங்க, யூ ஆர் லக்கி, நீங்கள் கார்த்திகை கல்யாணம் பண்ணது, சிம்புவை கல்யாணம் பண்ணது, யூ ஆர் லக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சமந்தாவுக்கு ஒரு ஷாக்கு. என்னது, நான் சிம்புவை கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா? இல்லை, நான் லவ் பண்ணது உண்மை தான், ஆனால் அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது அவர் ஒத்துக்கலை. ஏன்னா அவர் வந்து ஒரு ஜெர்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணதாகவும் இன்னைக்கு வரைக்குமே அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் என்னோட ப்ரப்போசல் அவர் ஏற்றுக்கலை, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னோன்னா த்ரிஷாவுக்கு ரொம்ப ஹாப்பி.
நம்ம எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புட்ட வர்றாங்க மறுபடியும். என்னப்பா நீ இந்த மாதிரி சொன்ன, ஆனால் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது உனக்கு கல்யாணமே ஆகலை, ஏன் இப்போ என்கிட்ட பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது சிம்பு என்ன சொல்கிறாருன்னா, இது நான் என்னோட அடுத்த படத்தில் சொல்கிறேன், ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அடுத்த படத்தில் சொல்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. இப்போ சிம்பு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சிம்பு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாரு, எதனால் அந்த பொய் சொல்லியிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல ஒரு படத்தோட சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கணும் வேணும் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொன்னீங்கன்னா அது ஒரு கற்பனையாக க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் மூவியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.